ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் ஒரு காணொளி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எழுப்புதல் பயணத்திலே நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரூட் நெகேமியா என்கிற சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் அவைகளை ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். அது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாட்களில் சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களை விடுதலையாக்கும் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி நான் கடந்த நாட்களில் உங்களோடு பேசுவேன். இன்றைக்கு கடவுள் இந்த நாளில் உங்களோடு எதை பேச விரும்புகிறார் என்றால், ஒருவன் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வுபூர்வமான மனம் திரும்புதல் உண்டாகி அவன் கடவுளுக்கு முன்பாய் பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறதுக்கு இந்த கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு வழியமைக்கும் என்பதையே இந்த நாளில் கடவுள் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு மனிதன் பரிசுத்தத்திலே வாழ வேண்டும். தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. பாவம் தேசத்தில் பெருக 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 நானும் நீங்களும் செய்கிற தவறு நிமித்தமாய் தேசத்தில் என்ன செய்யும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் தேசத்தில் சாபமும் உண்டாகும் என்பதை நானும் நீங்களும் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஆகான் என்கிற ஒரு மனிதன் செய்த தவறு நிமித்தமாய் அநேக மரணங்களும் யோசுவாவினுடைய அந்த பெரிய பணியிலே மிகப்பெரிய ஒரு தோல்வியும் கண்ட நாள் என்பது அந்த ஆகானுடைய ஒரே மனிதனுடைய தவறு நிமித்தமாய் என்பதை நானும் நீங்களும் சற்று கர்த்தருடைய வார்த்தையை திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் செய்கிற தவறானது தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அது என்ன செய்யும் தாக்கத்தை ஏற்படும். நான் செய்கிற தவறு என்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் பாதிப்பு என்று அறிந்து நானும் நீங்களும் சில நேரத்தில் தவறு செய்தால் நீங்கள் ஒன்றை மறந்து போய்விடக்கூடாது. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தவறானது உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சபையை, உங்களுடைய சமுதாயத்தை, அந்த பாவமானது நீங்கள் செய்கிற தவறானது அது சாபத்தை கொண்டு வந்துவிடும், அது தோல்வியை கொண்டு வந்துவிடும் என்பதை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் சரியாய் ஒரு அர்ப்பணிப்போடு நானும் நீங்களும் நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் இந்த வார்த்தையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உணர்த்தி அவன் செய்கிற தவறுகள் தப்பிதங்களை எல்லாம் உணர்த்தி நேர் வழியாய் நடத்துகிறதுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நெகேமியா தேசத்திலே பெரிய தேசத்தின் காரியங்களை கேட்ட பொழுது அலங்கம் இடிபட்டது, வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்பதை கேட்ட பொழுது நெகேமியா உணர்வு பூர்வமாய் தான் ஒருவன் செய்த தவறு நிமித்தமாய் தான் இந்த தேசமானது எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது, அதனுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது என்பதை அவன் என்ன செய்கிறான், அறிக்கை பண்ணுகிறான். நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தேன் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதற்கும் இஸ்ரவேலுடைய வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதற்கும் ஏதுவான பொறுப்பை ஒரு தனி மனிதன் உணரக்கூடியதாக இருந்தால் அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாய் எப்படி உணர்ந்து நடக்கக்கூடிய இருதயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற பாவங்கள், தேசத்தில் நடக்கிற கொலைகள், தேசத்தில் நடக்கிற விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், தேசத்தில் இன்னுமாய் நாளுக்கு நாள் நடந்தேறுகிற பாவமான பழக்க வழக்கங்கள், இந்த மதுபோதை கலாச்சாரங்கள், இன்றைக்கு குடும்பங்களுடைய பிரிவுகள், வியாதிகள், மரணங்கள், இன்றைக்கு இவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது நானும் நீங்களும் கடவுளுக்கு முன்பாய் நான் செய்த தவறினாலே தான் இந்த காரியம் தேசத்திலே நடந்தேறுகிற என்பதை முதலாவது நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டு கடவுளுடைய சமூகத்திலே நாங்கள் பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. இன்றைக்கு யாரும் பாவத்துக்காய் மனஸ்தாபப்படுகிறது. இன்றைக்கு தவறு என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஒரு பாடலை ஒப்பு கொடுத்தல் பாடலை பாடினால் நாம் செய்த தவறெல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு மிகவும் துணிகரமாய் பாவம் செய்கிறார்.
இந்த துணிகரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும். ஆகான் என்கிற ஒரு மனிதன் செய்த ஒரு சின்ன தவறு அது அவனை பாதிக்கும் என்று அவன் ஒருவேளை நினைத்திருக்க கூடும். நிச்சயமாக அவன் செய்த தவறானது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சகலருக்கும் ஒரு பாதிப்பையும் மன உடைவையும் கொண்டு வந்தது என்பதை அதை நான் நீங்களும் ஒரு நாளும் மறந்து போய் விடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கலாம், ஒரு தப்பிதத்தோடு இருக்கலாம். இந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நானும் நீங்களும் என்ன செய்யலாம், பாவத்திலே நாங்கள் உணர்வடையாமல் தொடர்ந்து நாங்கள் அந்த உலகத்தின் பிடியிலே அகப்பட்டு கொண்டு பாவத்திலே நானும் நீங்களும் நிலை கொண்டிருக்கலாம். ஒரு பரிசுத்தத்தை நாடி வாஞ்சிக்காதபடி அசுத்தத்திலே நானும் நீங்களும் நிற்கலாம். அந்த அசுத்தமானது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அந்த பாவமானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பேரிழப்பை கொண்டு வந்து விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது. அந்த பாவமானது நம்முடைய எதிர்காலத்தை, ஆசீர்வாதத்தை, நம்முடைய குடும்ப சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு மனிதனானவன் அந்த தேசம் முழுவதும் செய்த பாவத்தை, எருசலேமிலே ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் இப்பேற்பட்ட ஒரு காரியம் வந்தது என்பதை அவன் என்ன செய்யவில்லை, சொல்லாமல் அவன் தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி எருசலேம் ஜனங்கள் முழுவதும் செய்த பாவத்தை தான் செய்த பாவமாக எண்ணி கடவுளுக்கு முன்பாய் அந்த பாவத்திலே தன்னை சரிபடுத்த முதலாவது விரும்பி, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த தேசத்துக்குள்ள ஏன் எழுப்புதல் வரல, உங்களுடைய சபை இன்னும் ஏன் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதிகமாய் வராமல் உங்களுடைய சபை மந்தமாய் இருக்கிறது, இன்றைக்கு உங்களுடைய ஊழியம் ஏன் மந்தமாய் இருக்கிறது, இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஏன் தவறு செய்கிறார்கள், இன்றைக்கு ஏன் சபைகள் நடுவிலே ஜெபம் கேட்கப்படவில்லை, இன்றைக்கு ஏன் ஜனங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைத்தனத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விக்கிர ஆராதனையிலும் இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து பார்க்கிறதற்கான தருணம். அந்த உணர்ந்து பார்க்கிற தருணத்தில் இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்பதை நாங்கள் சற்று யோசித்து உணர்ந்து, நான் செய்கிற தவறு நிமித்தம், நான் ஒருவன் செய்கிற தப்புதத்தின் நிமித்தமாய்த்தான் இந்த ஜனங்கள் பரிதபிக்க, ஜனங்கள் பாவத்தில் இருக்கலாம், என் சபையில வளர்ச்சி இல்லை, என் குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, சபைகள் இன்னும் என்னது ஒரு எழுப்புதலை நோக்கி கடந்து செல்லவில்லை, என்னுடைய ஊழியம் இன்னும் ஒரு எழுப்புதலை நோக்கி கடந்து செல்லாதற்கான மிக பிரதானமான காரணம் என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமான ஒரு அர்ப்பணிப்புக்கு நகர்த்தி செல்லுகிறதற்கு நான் விரும்பாத ஒரே காரணத்தினால்தான் இன்னும் என்னுடைய வாழ்க்கை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொண்டு, நெகேமியா ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர விரும்பினான், நெகேமியா ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினான், நெகேமியா தேசத்தில் அலங்கத்தை கட்ட விரும்பினான், நெகேமியா தேசத்தில் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினான், நெகேமியா ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண விரும்பினான். அவைகளுக்கு முன்பாக ஒரு எழுப்புதலை நோக்கி ஒரு மனிதன் செல்லுகிறதற்கு முன்பாக தான் பாவம் செய்து நின்று முழு எருசலேமுடைய பாவத்தை தான் தன் தலை மேலே சுமத்தி கொண்டு, தன் வீட்டாரின் மேலே சுமத்தி கொண்டு கடவுளுக்கு முன்பாக அவன் தன்னுடைய பாவத்துக்காக அவன் என்ன செய்கிறான், தன்னை என்ன செய்கிறான், அர்ப்பணிக்க. நான் பாவம் செய்ததுனால கடவுளுக்கு முன்பாக அவன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு கடவுளுக்கு முன்பாய் தன்னை சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறான். அவனுடைய சரிபடுத்துதலானது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு மாறுதலாயிடும். உங்களுடைய தேசத்தில் ஒரு மாற்றம் வேணுமா, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வேணுமா, உங்களுடைய தாய் தகப்பனுக்குள்ள ஒரு மாற்றம் வேணுமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குள்ள மாற்றம் வேணுமா, உங்களுடைய சபையில் உங்களுடைய விசுவாசிகள் உங்களுடைய சபை ஊழியங்கள் நடுவில் ஒரு மாற்றம் வேண்டுமா, நீங்கள் செய்கிற தவறுகளை முதலாவது உணர்ந்து கொண்டு நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறதற்கு நீங்கள் உங்களுடைய தவறை சத்தியத்தின் படி உணர்ந்து கொண்டு மனம் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த நேரத்தை நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.